நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தொல்லமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி தவிக்கின்றவர்களுக்காக இந்த திருப்பலியானது சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. எனவே யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி தவிக்கின்றீர்களோ இந்த திருப்பலி வழியாக தங்களை இணைத்துக் கொள்கின்ற பொழுது இறைவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான அருளையும் ஆற்றலையும் கொடுத்து உங்கள் செல்வத்தை உங்களுக்கு கொடுக்க நாம் இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். அன்மைமிக்க சகோதர சகோதரிகளை தூய மறைநிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்து நலமாக்க அனுப்பி பெற்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவை இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் ஈற்றிருந்த எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மளை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்று வாழும் இல்லாமலை இறைவன் நற்பண்புகளுக்கு புதிய எடுத்துக்காட்டுகளாக பலரை திரு அவையில் தோன்ற செய்கின்றேன். மக்களின் நலனுக்காக உழைப்பதில் அல்போன்ஸ் மரியாவிடம் விளங்கிய ஆர்வத்தை நாங்கள் பின்பற்றவும் அதனால் அவருக்கு கிடைத்த பரிசை விண்ணகத்தில் நாங்களும் பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் தீப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவசனங்கள் 11 16 மற்றும் 24 முடிய. அந்நாள்களில் குருக்களும் இறைவாக்கினும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன். ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரேமியா கூறியது, நீங்கள் கேட்ட இச்சொற்களை எல்லாம் இக்கோவிலுக்கும் இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கிறேன். நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். என்னை நீங்கள் கொள்வீர்களாகில் மாசற்ற இரத்த பலி உங்கள் மேலும் இந்நகர் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்து விழும். ஏனெனில் இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். பின்னர் தலைவர்களும் மக்கள் எல்லாரும் குருக்களையும் இறைவாக்கினரையும் நோக்கி, கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம்,
ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலேயே இவன் நம்மிடம் பேசியுள்ளான் என்றார்கள். ஆனால் மக்கள் கையில் எரேமியா அகப்பட்டு கொல்லப்படாதவாறு சாப்பானின் மகன் அகிக்காம் அவருக்கு உறுதுணையாயிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தருளும். என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆழ்கடலிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். பெருவெள்ளம் என்னை அடித்து கொண்டு போகாதிருப்பதாக. ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக. படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடிக்கொள்ளாதிருப்பதாக. பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். எளியோன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன். கடவுளே, நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரது மாட்சிப்படுத்துவேன். பல்லவி. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றெழச் செய்தார். இதனால் தான் இந்த வல்லச் செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கின கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லி கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தின முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவனுடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அந்த சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தை வெளிப்பாடானது நமக்கு ஒரு அறக்குவலை விடுக்கின்றது. அதாவது இன்றைய யதார்த்த உலகின் அவலநிலையை மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு அதை தான் எடுத்துரைக்கின்றன. இரண்டு பெரும் புனிதர்கள் என்று நாம் அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு சொந்தக்காரர்களான மிகவும் போராளிகளாக கருதப்படக்கூடிய இறைவாக்கினர் எரேமியா, இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவான், இவர்கள் இருவருமே மிகச்சிறந்த உதாரணமாகவே கருதப்படுகிறார்கள். அதாவது பெரிய அரசியல் புரட்சி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தங்களுடைய காலத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். எரேமியாவை பார்க்கின்ற பொழுது அவரை பல மூப்பர்களும் தலைமை குருக்கள் அனைவருமே சேர்ந்து
அவரை கொல்வதற்காக நீதிமன்றத்திலே ஒப்பு கொடுக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவர் என்ன தவறு செய்தார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அவர் செய்தது ஒன்றே ஒன்றுதான். அன்றைய காலத்தில் நடந்த அவல நிலை, குறிப்பாக ஊழலை அவர் எடுத்துரைக்கின்றார். மேலும் மக்களுக்கு எதிரான நடைபெற்ற அனைத்து விதமான அடக்கு முறைகளை அவர் எடுத்துரைக்கின்றார். எனவேதான் அங்கிருந்த அதிகார வர்க்கங்கள் அவரை கொலை செய்வதற்கென அவர்கள் ஒப்புவிக்கின்றார்கள், கொலை செய்வதற்கு அவர்கள் திட்டம் தீட்டுகின்றார்கள். அப்பொழுதும் எரேமியா சொல்வதுதான், நீங்கள் என்னை கொல்வதால் ஊழல் அழிந்துவிடும் என்பது அல்ல, மாறாக நீங்கள் என்னை கொல்வதால் இரத்த பலிதான் உங்கள் மீது வந்து சேரும் என்று மிக தெளிவாக அவர் அங்கே சுட்டி காட்டுகின்றார். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது இரவாக்கிய திருமுழுக்கு யோவான் அவர் என்ன தவறு செய்தது என்பதற்காக அவருடைய தலை வெட்டப்பட்டது நாம் பார்க்கின்ற பொழுது முதலில் அவர் செய்தது, ஏரோது அரசன் தன்னுடைய சகோதரன் மனைவியை வைத்திருப்பது முறையில்லை என்று சொல்லி நேரடியாக அவர் அங்கே சுட்டி காட்டுகின்றார். இதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறாக அங்கே பார்க்கப்படுகின்றது. அதற்காக அவர் கைது செய்யப்படுகின்றார். இருப்பினும் அவர் தலை எவ்வாறு வெட்டப்படுகின்ற பார்க்கின்ற பொழுது ஏரோது அரசன் தன்னுடைய பிறந்த நாளில் ஏரோதுடைய மகள் அங்கே நடனமாடி அதற்குரிய கைமாறை அவர் பெறுவதற்காக காத்திருக்கின்ற பொழுது அரசன் சொல்கின்றான், நீ கேட்பதெல்லாம் நான் தருகிறேன் என்று சொல்கின்ற பொழுது அவள் தன்னுடைய தாயின் பரிந்துரையின்படி இவ்வாறு கேட்கின்றாள். அதாவது திருமுழுக்கோவன் தலையை ஒரு தட்டில் வைத்து கொடும் என்று கேட்கின்ற பொழுது அவன் வருத்தமுற்றதாக நமக்கு இறைவார்த்தை எடுத்துரைக்கின்றது. வருத்தமுற்ற அந்த ஏரோது அரசன் ஏன் திருமுழுக்கோவன் தலையை வெட்ட வேண்டும் என்று நாம் பார்த்தோம் என்றால் மிக தெளிவாக அங்கே புலப்படுகின்றது. இவ்வாறாக, அதாவது தன்னுடைய பெயருக்காக அவையின் முன்பாக தான் கொடுத்த வாக்கு நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது என்று மற்றவர்கள் எள்ளி நகையாடிவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய பெயரையும் தன்னுடைய பதவியும் தன்னுடைய அதிகாரத்தையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அங்கே திருமுழுக்கோவன் தலையை வெட்டச் செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, சற்று எண்ணி பாருங்கள். இந்த யதார்த்த உலகில் வாழ்கின்ற நாமும் இத்தகைய சூழலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தவறு செய்கின்றவர்களை தவறு என்று சுட்டி காட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமாம். அரசியல் என்றாலும் சரி, சமூக அவலம் என்றாலும் சரி, அதை பார்த்து கொண்டு கண்மூடித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நாமும் இறைவனுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இறையாட்சி விளிமைகளில் நம்முள்ளாக்கி கொண்டவர்களாக இறை வார்த்தையின்படி வாழக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது மட்டும்தான் உண்மையிலேயே இறைவனுக்குரிய மனிதர்களாக நாம் வாழ முடியும். அதை தான் இன்று வார்த்தை வெளிப்பாடு நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றன. எனவே அன்புக்குரியவர்களே, நம் கண்முன்னால் நடக்கின்ற சமூக அநீதிகளை நாம் தட்டி கேட்போம். அதோடு மட்டுமல்லாமல் அரசியல் விழிப்புணர்ச்சியை நாம் ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். யார் தவறு செய்தாலும் சரி, அதிகாரத்தில் இருக்கவர்கள் தவறு செய்தாலும் சரி, அதிகாரத்தில் இல்லாதவர்கள் தவறு செய்தாலும் சரி, உண்மையை எடுத்துரைப்பது நம்முடைய பணி என நாம் இருக்கின்ற பொழுது மட்டும்தான் உண்மை கிறிஸ்தவர்களாக நாம் வாழ முடியும். உண்மை மனித சமூகத்தில் வாழக்கூடிய மானிடர்களாக நாம் வாழ முடியும். எனவே அதற்கான அருளையும் ஆற்றலும் வேண்டி தொடர்ந்து இந்த வழியில் நாம் மன்றாடுவோம். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகவே. அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகவே. உன் பாதையிலே பயணமாகவே, உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவே, வாழ்ந்திடுவே, நான் வாழ்ந்திடுவே. அன்புமிகு சகோதர சகோதரிகள், என்னுடைய உங்களிடமான பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை இத்திருப்பலி நிறைவேற்றவும் அதன் வழியாக தம்மை புனித பலி பொருளாக உமக்கு ஒப்புக் கொடுக்கவும் புனித அல்ஃபோன்ஸ் மரியாவுக்கு வரம் அளித்தீரே. அதனால் எங்கள் இதயங்கள் தூயாவியராகிய விண்ணகத்தையால் பற்றியறிய கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தை இன்றும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அல்ஃபோன்ஸ் மரிய லிகோருடைய நினைவு நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமைக்கு வாழ்க்கையரின் எடுத்துக்காட்டு அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மண்டாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதுர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகிய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கிணிமைக்கை இழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவருக்கு உரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவருக்கு உரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை இணைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் மங்களும் எங்களை தூயாவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையிடம் என்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் வரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தலியோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா தொழிலினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தும் இது நோக்குடன் துயில்குள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்குத்து நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயம்த மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, இந்த நினைவு கூறுகின்ற புனித அல்ஃபோன்ஸ் மரிய லிகோரி, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முகவந்தவராயிருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் எவ்வளவு பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை உருக்கமாக ஒரே குடும்பமாக இணைந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் வென்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தை எப்போது விடுதலையை பெற்று யாதொரு கலக்கும் ஜனமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பெருமதற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் பாராமல் முதிராவை நம்பிக்கை மட்டுமிக்க நோக்கி பார்த்து முதிர்வுலத்தை கேட்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியுரி மன்றாடுபமாக. என்றென்று வாழும் இல்லாமலே இறைவன் மாண்புமிக்க மறைபொருளின் நம்பிக்கைக்குரிய பணியாளராகவும் போதகராகவும் இந்த அல்போன்ஸ் மரியாவை தந்தலுனீரே. இத்திருவிருந்தில் உம்முடைய நம்பிக்கையாளர் அடிக்கடி பங்கு கொள்ளவும் அதனால் முடிவின்றுமை போற்றி புகழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் நிறைவாக சீரழிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமாதாவே அம்மா, ஆரோக்கியமாதாவே அம்மா, தீராத பிணி தீர்க்கும் திருத்தாயே வேலை நகர் ஆரோக்கியமாதாவே அம்மா, தீராத பிணி தீர்க்கும் திருத்தாயே வேலை நகர் ஆரோக்கியமாதாவே அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை
மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.